வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முடிவான செமிஃபைனல் அணிகள், வெளியேறிய சாம்பியன் அணிகள், அதிர்ச்சிகள் ஆஸ்திரேலியா. அதாவது 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றில் இன்னும் 2 போட்டிகள் மட்டும்தான் மீதம் இருக்கு. இந்த நிலையில் தான் எந்த 4 அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் என்பது குறித்து தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. சூப்பர் 8 சுற்றில் 2 பிரிவுகள் இருக்காங்க. இதில் 2வது பிரிவில் அனைத்து போட்டிகளும் நடந்து முடிந்து இருக்கு. அதன் முடிவில் தென்னாப்பிரிக்கா அணி 6 புள்ளிகளை பெற்று முதல் இடத்திலும், இங்கிலாந்து அணி 4 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலும் இருக்காங்க. தங்கள் பிரிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கும். அந்த வகையில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இந்தியா இடம்பெற்றுள்ள முதல் பிரிவில் இன்னும் 2 போட்டிகள் நடக்க இருக்கு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியும், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் தான் கடைசியாக மீதம் இருக்கின்ற 2 போட்டியாக இருக்கு. இதுல இந்திய அணி சிறிய வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி அடைந்தாலும் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிவிடும். அந்த வகையில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற 96.6% வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை வீழ்த்தினால் மட்டுமே அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற முடியும். அதிலும் அந்த அணி இந்திய அணியை வீழ்த்தி 4 புள்ளிகளை பெறுவதோடு ஆப்கானிஸ்தான் அணியை விட அதிக நெட் ரன் ரேட் இருப்பதை உறுதி செய்யணும். அந்த வகையில் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு முன்னேற 57.3% வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரை அந்த அணி வங்கதேசத்தை வீழ்த்த வேண்டும். அடுத்து ஆஸ்திரேலியாவை விட அதிக நெட் ரன் ரேட்டை பெற வேண்டும். ஒருவேளை ஆஸ்திரேலியா இந்தியாவிடம் வீழ்ந்தால் ஆப்கானிஸ்தான் வங்கதேச அணியை வீழ்த்தினால் மட்டுமே போதும். அந்த வகையில் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேற 37.5% வாய்ப்புகளும் இருக்கு. வங்கதேச அணியானது கிட்டத்தட்ட அரையிறுதிக்கு முன்னேற வேண்டும் என்றால் ஆஸ்திரேலியா இந்தியாவிடம் தோல்வி கிடைக்க வேண்டும். வங்கதேசம் ஆப்கானிஸ்தானை மிகப்பெரிய வித்தியாசத்தில் வீழ்த்தணும். பின்னர் ஆஸ்திரேலியா அணியை விட அதிக நெட் ரன் ரேட்டை பெற வேண்டும். அப்போதுதான் அரையிறுதி சுற்றுக்கும் முன்னேற முடியும். ஆனால் அது கடினமாகத்தான் கருதப்படுது. ஏன்னு பார்த்தோம்னா வங்கதேச அணியின் நெட் ரன் ரேட் என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கு. அந்த வகையில் வங்கதேச அணிக்கு 8.6% வாய்ப்பு மட்டும்தான் அரையிறுதிக்கு முன்னேற இருக்கு. தற்போது உள்ள சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்திரேலியா அல்லது ஆப்கானிஸ்தான் ஆகிய 2 அணிகளில் ஒரு அணி அரையிறுதிக்கு முன்னேற வாய்ப்புகளும் இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.